10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 4.9 பி மீட்டர் இடைவெளியில் ஏ மீட்டர் மற்றும் பி மீட்டர் உயரமுள்ள இரண்டு தூண்கள் உள்ளன. தூண்களின் உச்சியிலிருந்து எதிரே உள்ள தூண்களின் அடிக்கு வரையப்படும் கோடுகள் சந்திக்கும் புள்ளியின் உயரமானது AB/A+B மீட்டர் என்பதை நிரூபிக்கவும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. இதுக்கு நம்ம ஒரு படம் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்தது பி மீட்டர் இடைவெளியில். அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள இடைவெளி என்ன அப்படின்னா பி மீட்டர். பி மீட்டர் இடைவெளியில் இரண்டு தூண்கள் இருக்குது. அப்போ முதல் தூணின் உயரம் வந்து ஏன்னு கொடுத்துருக்கு. அப்போ இதை நம்ம ஏ மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏ மீட்டர். இரண்டாவது தூண் வந்து பி மீட்டர். இப்போ இந்த கணக்கின்படி இந்த இரண்டு தூண்களின் உச்சியிலிருந்து அதனுடைய அடிக்கு ஒரு கோடு வரையணும். இப்போ நம்ம உச்சியிலிருந்து அடிக்கு கோடு வரைஞ்சாச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இரண்டு கோடுகள் சந்திக்கும் புள்ளியின் உயரமானது AB/A+B மீட்டர் என்பதை நிரூபிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இரண்டு நேர்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி இதுதான். அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த அடிக்கு உள்ள தூரம் வந்து நம்ம என்ன சொல்லணும், AB/A+B அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்ம ஃபைனலாக இந்த தூரத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த தூரத்தை H அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்க போகிறோம். இந்த தூணுக்கு வந்து AB, இந்த தூணுக்கு வந்து CD, இந்த உயரத்துக்கு வந்து LO அப்படின்னு வச்சுக்கலாம். இது L, இது O. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த Pங்கிறது இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள தூரம். இந்த Pங்கிறது Cலேருந்து A வரைக்கும் உள்ள தூரம். இப்போ இந்த படத்தில் வந்து இந்த க்ரீன் கலர் முக்கோணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது ABC இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய முக்கோணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா LOC. இந்த இரண்டு முக்கோணத்துக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த இரண்டு முக்கோணத்தில் என்னென்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த இரண்டு முக்கோணத்துக்கும் வந்து பொதுவான கோணம் C மட்டும்தான். இப்போ ABCங்கிற இந்த முக்கோணத்துக்கும் கோணம் C தான். இந்த LOC அப்படிங்கிற முக்கோணத்துக்கும் இதுதான் பொதுவான கோணம். அதுதான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். கோணம் C பொதுவான கோணம். அடுத்ததாக வந்து இந்த இரண்டு முக்கோணத்துலேயும் ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. இப்போ இந்த பெரிய முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம். தூண் எப்போதுமே செங்குத்தாக தான் இருக்கும். அது மாதிரி இதுவும் ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ இந்த இரண்டு கோணங்களும் சமமாக இருக்கும். செங்கோண முக்கோணம்னா உங்களுக்கு தெரியும் 90 டிகிரி. அப்போ இது சென்டரில் வர்ற மாதிரி நம்ம சொல்லணும். அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா CAB ஈக்குவல் டு சிறிய முக்கோணத்துக்கு வந்து CLO. இது சென்டராக வர்றது மாதிரி கோணம் CLO 90 டிகிரி. அப்போ இந்த கோணமும் சமமாக இருப்பதால் AA விதிமுறைப்படி இரண்டு முக்கோணங்களும் வடிவொத்தவை. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இரண்டு முக்கோணமும் சிமிலர் டு அப்படின்னு சொல்கிறோம். இரண்டும் வடிவொத்தவைன்னு சொல்கிறோம். வடிவொத்தவையாக இருந்தால் ஒத்த பக்கங்கள் விகித சமம். அதன்படி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அப்போ இந்த பெரிய முக்கோணத்தில் உள்ள CAங்கிற பக்கமும் இந்த சிறிய முக்கோணத்தில் உள்ள CL அப்படிங்கிற பக்கமும் ஒரே சைடு உள்ள பக்கம். அப்போ ஒத்த பக்கங்கள் விகித சமம். அப்போ என்ன எழுதணும், CA/CL ஈக்குவல். அடுத்ததாக நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா இந்த OL, அதாவது H வர்றது மாதிரி உள்ள பக்கத்தை எடுத்துக்கணும். இந்த சைடு எடுத்துடக்கூடாது. அப்போ H வர்றது மாதிரி உள்ளது இந்த கோடு. அப்போ இதுக்கு இணையாக உள்ளது பார்த்தீங்கன்னா AB. அப்போ இது ரெண்டையும் நம்ம எடுக்க போகிறோம். காரணம் இந்த H வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ பெரிய முக்கோணத்தினுடைய ஒரு பக்கம் வந்து AB, சிறிய முக்கோணத்தினுடைய ஒரு பக்கம் வந்து LO. அப்போ AB/LO. இப்போ CA உடைய தூரம் வந்து நமக்கு தெரியும். Cலேருந்து A வந்து P மீட்டர். அப்போ இதுக்கு பதிலாக Pன்னு போடுறோம். Cலேருந்து L வரைக்கும் நமக்கு தெரியாது. அது அப்படி இருக்கட்டும். CL ஈக்குவல் டு AB. Aலேருந்து B வந்து A மீட்டர் LO. LOன்னா நம்ம Hன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் செஞ்சிடலாம். அப்போ P/H PH, CL/A A/CL. இப்போ பெருக்கில் இருக்கிற A இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். அப்போ PH/A ஈக்குவல் டு CL. இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ப்ளூ கலர் முக்கோணத்தை எடுத்துக்கலாம்.
அப்போ ப்ளூ கலர் முக்கோணத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிடி. இதில் ஒரு சின்ன முக்கோணமும் இருக்குது, பெரிய முக்கோணமும் இருக்குது. இதை வச்சு நம்ம இதே மாதிரி ஒரு சமன்பாடு உருவாக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டெப்பு எழுதி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே போல் அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக இதுக்கு வந்துடலாம். அதே போல் இந்த 2 முக்கோணங்களும் வடிவொத்தவையாக இருக்கும். அப்போ அதே போல் முக்கோணம் ஏசிடி சிமிலர் டு முக்கோணம் ஏஎல்ஓ. ஏசிடி இங்கேருந்து ஏசிடி இந்த முக்கோணமும் அதுக்கு உள்ள சின்ன முக்கோணம் ஏஎல்ஓ இது ரெண்டும் வந்து நமக்கு சிமிலர் டுவாக இருக்கும், வடிவத்தவையாக இருக்கும். அதை வச்சு நம்ம அடுத்த சமன்பாடு உருவாக்க போகிறோம். இதுலேயும் ஒத்த பக்கங்கள் விதசமமாக இருக்கும். அப்போ அடிப்பக்கத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது AC/AL. AC/AL இது ரெண்டும் ஒரே சைடில் உள்ள ஒத்த பக்கங்கள் ஈக்குவல் டு இந்த ஹெச் வர்ற மாதிரி ஒன்று எடுக்கணும்ல, அதனால் ஹெச் வர்ற மாதிரி ஒன்று எடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பெரிய முக்கோணம், அடுத்து தான் சின்ன முக்கோணம் எடுக்கணும். அப்போ CD/LO. அப்போ இதுக்கு ஆன்சரை நம்ம போட போகிறோம். ஏலேருந்து சி எவ்வளோ தூரம்? ஏலேருந்து சி வந்து பி மீட்டர். அப்போ பி பை ஏலேருந்து எல் நமக்கு தெரியாது, ஏலேருந்து எல் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏஎல் அப்படி இருக்கட்டும். சிலேருந்து டி வந்து பி மீட்டர். எல்ஓ வந்து எல்லேருந்து ஓ வந்து ஹெச். அப்போ இதில் செஞ்சது மாதிரி தான் செய்ய போகிறோம். குறுக்கு பெருக்கல் பி இன்ட்டு ஹெச் பிஹெச் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏஎல். இப்போ பெருக்கல் உள்ள பி இங்கிட்டு வரும்போது வகுத்தலாயிரும். PH/B ஈக்குவல் டு ஏஎல். இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1ஐயும் 2ஐயும் கூட்ட போகிறோம். 1ஐயும் 2ஐயும் கூட்டினா நமக்கு விடை வந்துடும். அப்போ லெஃப்ட் சைடு உள்ளது லெஃப்ட் சைடும், ரைட் சைடு உள்ளது ரைட் சைடும் கூட்ட போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த PH பொது வழி எடுத்துக்க போகிறோம். அப்போ PH பொது வழி எடுத்தாச்சு. அப்போ உள்ளே இருக்கிறது 1/A ப்ளஸ் 1/B. அடுத்து CL ப்ளஸ் AL. CL இங்கேருந்து இங்கே வரைக்கும், AL இங்கேருந்து இங்கே வரைக்கும். அப்போ CL ப்ளஸ் AL இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன தூரம் கிடைக்கும்? இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள தூரம் கிடைக்கும். அதுக்கு தான் பி மீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஈக்குவல் டு பி மீட்டர் ஈக்குவல் டு பி. அடுத்த ஸ்டெப்பு PH. இதை குறுக்கு பெருக்கல் செஞ்சிடலாம். B இன்ட்டு 1 B, A இன்ட்டு 1 A பை கீழே உள்ளதை கீழே பெருக்கணும். A இன்ட்டு B AB ஈக்குவல் டு P. PH. இப்போ கூட்டலில் உங்களுக்கு தெரியும், இடம் மாற்றி கூட்டினாலும் அதே விடை தான் வரும். அப்போ நம்ம A ப்ளஸ் B அப்படின்னு போட்டுக்கலாம். பை AB ஈக்குவல் டு P. இப்போ நமக்கு என்ன விடை வேணும் அப்படின்னா ஹெச், இந்த ஓஎல்லினுடைய உயரம் தான் வேணும். அப்போ ஹெச்சை மட்டும் நம்ம சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அதர் சைடு கொண்டு போகிறோம். அப்போ பின்னும் அந்த சைடு போகும்போது தலைகளாக மாறும். இந்த பெருக்கல்ல உள்ள பி அங்கிட்டு போகும்போது வகுத்தலாக மாறும். அப்போ P பை P. இது எப்படி போகும்? AB பை A ப்ளஸ் B. இப்போ P அடிச்சிடலாம். ஒரு P. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் H ஈக்குவல் டு AB பை A ப்ளஸ் B மீட்டர்.